ஹலோ நண்பா, இது வந்து பார்ட் 2. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஸோ அமாவாசை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு நம்ம போனோம்னா, நம்மள்ட்டேருந்து மிளகா வாங்கி குண்டத்தில் போட்டு எரிப்பாங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு அந்த அமாவாசை நாள் மட்டும் ஒரு 100 கிலோ மிளகா போட்டு எரிப்பாங்க. அந்த மிளகா போட்டு எரிக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு நொடி கூட நம்மளுக்கு வந்து ஏறாது. அந்தளவுக்கு அவர் பவர்ஃபுல்லான கோயில். அமாவாசை பௌர்ணமிக்கு பயங்கர பிஸியாக இருக்கும். 3 வேளை அன்னதானம் கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ எல்லாமே வந்து மக்கள் இந்த கோயிலுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, அவங்களால என்ன முடியுதோ காணிக்கையாக அந்த கோயிலை கொண்டு போய் செலுத்துவாங்க. ஸோ அவங்க ரொம்ப நம்பி, அம்மா நீ தான் எனக்கு, வேறு யாருமே இல்லைன்னு சொல்லி சரணாகதி அடையிறவங்களுக்கு ஸோ அந்த அம்மா வந்து நின்று நல்லபடியாக எல்லா விஷயத்தையும் முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ இந்த கோயிலை பற்றி நான் பதிவு பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ இது அம்மனின் அருளால் தான் நம்ம வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளோட நம்பிக்கை தான் அடுத்தடுத்த கட்டம்